பிங்கி பஞ்சாபி. நான் இன்னைக்கு மைண்ட் அண்ட் சோல் தெரபிஸ்டோட ஃபவுண்டர் கூட EFT சம்பந்தப்பட்ட சில கேள்விகள் கேட்போம். அந்த கேள்விகளுக்கு அவர் ஆன்சர்ஸ் கொடுப்பார். நாங்க ஃபியூச்சர்ல வந்து அவரை வச்சு EFT வீடியோஸ் கொண்டு வரோம். எந்த விஷயத்துக்கு EFT எப்படி பயன்படும் எல்லாமே வந்துட்டு ஃபியூச்சர் வர வீடியோஸ்ல கொண்டு வந்துருவோம். நன்றி. இப்ப நீங்க கேள்விகளை ஆரம்பிக்கலாம் விஜயலட்சுமி அம்மா. நன்றி அம்மா. வணக்கம் சார். வணக்கம்மா. EFT னா என்னன்னு சொல்றோம் சார். EFT னா வந்து எமோஷனல் ஃப்ரீடம் டெக்னிக்னு சொல்லுவோம்மா. சரி. இது வந்து எதுக்கு மெயினா யூஸ் பண்றோம் அப்படின்னா, மக்களுடைய மனசுல இருக்க ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்ஸை ரிமூவ் பண்ணி அதை டிஸ்டர்ப் பண்ணி அந்த எமோஷன்ஸை ஈதர் அழுகையாகவோ இல்ல நம்ம ஏப்பமாகவோ, நம்ம டைஜஷன் ஆகல ஏப்பம் வரும் பார்த்தீங்களா, அந்த ஏப்பமாகவோ இந்த எமோஷன்ஸ் நம்ம உடம்புல இருந்து வெளியேறும். இதுதான் வந்து EFT-யோடைய மெயின் ப்ராசஸ். இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா விதமான பிசிக்கல் பெயின், உடல் வலி இல்லைன்னா வயிற்று வலி, பாடி ஹீட் ஆச்சுன்னா உங்களுக்கு வயிறு வலிக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு, தலைவலி, இந்த மாதிரியான பிசிக்கல் பெயின்ஸை இம்மீடியட் ரிலீஃபுக்காக, நம்ம இம்மீடியட் ரிலீஃப்னா உடனடியான தீர்வுக்காக இந்த எமோஷனல் ஃப்ரீடம் டெக்னிக் யூஸ் பண்ணுவோம். சரிங்க சார். இப்போ இது வந்து குழந்தைகளுக்கு செய்யலாமா? குழந்தைங்கள்னா உங்களுக்கு வந்துட்டு பிறந்த குழந்தை, 1 வயசு குழந்தை அவங்களுக்குலாம் செய்ய முடியாது. 8 வயசு மேல இருக்க குழந்தைங்களுக்கு செய்யலாம். சரி. 8 வயசுக்கு மேலன்ற போது நம்மளே பண்ணணுமா இல்ல குழந்தைங்களே செய்யலாமா? குழந்தைங்களும் பண்ணலாம், நம்மளும் பண்ணலாம். இப்போ வந்துட்டு குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு ஒரு சென்டென்ஸ் ஃபார்மேஷன் மாதிரி எடுத்து பண்ணுவோம். சரிங்களா? இன்கேஸ் அது வந்துட்டு குழந்தைங்களுக்கு வரல அப்படின்னா இன்னொரு டெக்னிக் EET, எமோஷனல் எம்பவர்மெண்ட் டெக்னிக்னு சொல்லுவோம். எம்பவர்மெண்ட் டெக்னிக். சரிங்களா? இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நம்ம சரகேட் சொல்லுவோம் இல்லைங்களா, குழந்தைகளுக்கு பண்ண முடியாத வந்துட்டு உங்களுடைய உடம்புல எடுத்து பண்றது. இது வந்து உங்களுடைய உடம்புல எடுக்காத அந்த குழந்தையோட கையை பிடிச்சு நீங்க வந்துட்டு நம்ம கராத்தே சாப் பாயிண்ட், இந்த இடத்த வந்து கராத்தே சாப் பாயிண்ட் சொல்லுவோம். இதுதான் வந்து EFT-யோட ஸ்டார்டிங் பாயிண்ட். இது ஏன் கராத்தே சாப் பாயிண்ட் சொன்னா, நம்ம கராத்தேல கல் உடைக்கிற டெக்னிக்லாம் இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துல தான் உடைப்பாங்க. திஸ் இஸ் தி ஸ்ட்ராங்கஸ்ட் பாயிண்ட். அதனால இது கராத்தே சாப் பாயிண்ட்னு சொல்லுவோம். இந்த இடத்துல ஆரம்பிச்சு இது வந்துட்டு ஒவ்வொரு பாயிண்டா வரும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து நம்மளோட ஐப்ரோ இருக்கு பாத்தீங்களா, ஐப்ரோவோட டிப், டிம்பிள்ஸ் சொல்லப்படுற இந்த பாயிண்ட், சைடு ஆஃப் த ஐப்ரோஸ். சரிங்களா? கண்ணுக்கு கீழே, மூக்குக்கு கீழே, தாடைக்கு கீழே, காலர் போன் இருக்கு பாத்தீங்களா, இது ஒரு பாயிண்ட். அதுக்கப்புறமா நம்ம ரிப் சைடு பாயிண்ட், டாப் ஆஃப் த ஹெட், இதுதான் வந்து பாயிண்ட்ஸ். இதுலதான், இது மூலியமா தான் நம்ம வந்து EFT டெக்னிக் ஃபாலோ பண்ணுவோம். சரிங்களா? இதே பாயிண்ட்ஸ் வந்து நீங்க சரகேட்லயும் யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு குழந்தைக்கு யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணிட்டு லாஸ்ட் பிறந்த குழந்தைங்களுக்கும் செய்யலாம். பட் ஆனா பிறந்த குழந்தைங்களுக்கு உங்களுக்கு வலி எங்க இருக்குன்னு எப்படி தெரியும், அவங்களுக்கு என்ன எமோஷன்ஸ் இருக்குன்னு தெரியும். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு இது எஃபெக்டிவா முடியாது. அதே மாதிரி இது முடியும் போது இந்த இடம், சுண்ட விரலுக்கும் மோதிர விரலுக்கும் நடுவுல இருக்க இடம் வந்து கேமெட் பாயிண்ட். இந்த கேமெட் பாயிண்ட் தான் முடியும். சரிங்களா? சோ இதுதான் வந்து EFT-ல நீங்க யூஸ் பண்ற பாயிண்ட்ஸ். இப்போ உங்ககிட்ட வந்து வந்தாக்க நீங்க அது வந்து கிளியர் பண்ணுவீங்களா? நான் ஃபர்ஸ்ட் என்ன மாதிரியான, இதுல வந்துட்டு 2 விதம் இருக்குமா. ஒன்னு வந்துட்டு எப்படி வந்துட்டு உங்களோட பிசிக்கல் பெயினை இமீடியட்டா ரிலீவ் பண்றதுன்ற இது. உடல் வலி ஏதாவது இருந்தா டப்புன்னு ஒரு 5 நிமிஷத்துல எப்படி போகும், அதுக்கான வழிமுறைகள் இருக்கு. ரெண்டாவது வந்துட்டு கம்ப்ளீட்டா அந்த இஷ்யூ வரவே கூடாது. இப்போ வந்து இந்த வர உடல் வலி உங்களுடைய எனர்ஜி, அதாவது உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸால, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யார் மேலேயாவது உங்களுக்கு கோபம் இருக்குது, யாரையாவது அடிக்கணும்னு தோணுது, ஆனா உங்களால அவங்கள அடிக்க முடியாது, உங்க வயசுல பெரியவங்கன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்ப வந்து உங்களுக்கு இந்த கை ஃபுல்லா வலிக்க ஆரம்பிக்கும், லெஃப்ட் ஹேண்ட்ல வரும் ஸ்ட்ரெஸ். சரிங்களா? அந்த வலியை போக்கணும்னா உங்களுக்கு வந்து அந்த வலி என்ன ஆயிடும், இந்த கையில ஸ்டோர் ஆயிடும். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்றதுக்கு நம்ம EFT நார்மலா யூஸ் பண்ணுவோம். சில பேருக்கு சின்ன வயசுல இருந்தே இப்போ வந்துட்டு இதை பண்ணா அது பண்ணாதன்னு வீட்டுல சொல்லி வளர்க்குறாங்க. அது வந்து உங்க உடம்புல வந்துட்டு ஒரு இடத்துல ஒரு நோயாவோ இல்லை இதுவாவோ ஸ்ட்ரெஸ்ஸா உருவாயிருக்கு,
இல்ல ஒரு கட்டியா ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்ற பட்சத்துல நம்ம வந்துட்டு இந்த மாதிரி அவங்க கிட்ட சொல்லும் பொழுது இந்த ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ண நம்ம வந்து கேள்வி கேட்போம். இது வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான ஃபீல் கொடுக்குது. நம்ம ஹிப்னோசிஸ்ல ப்ரோப்னு சொல்லுவோம். அதாவது ஒரே கேள்வி ரிப்பீட்டடா திருப்பி அந்த கிளைண்ட் கிட்ட கேட்க அவங்களோட ஆழ் மனசுல இருந்து பதில் வர ஆரம்பிக்கும். அந்த ஆழ் மனசுல இருந்து பதில் வர ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும், அவங்களோட உண்மையான ஃபீல் என்ன அப்படின்றது வெளியே வரும். அந்த ஃபீலை வச்சு நம்ம EFTல ஒரு ஸ்டேட்மெண்ட் உருவாக்கும். ஒரு எழுத்து படிவமா ஒரு லைன் மாதிரி உருவாக்கும். அந்த லைன் மாதிரி உருவாக்கிட்டு இது எப்படி சொல்லுவோம்னா, எனக்கு இது இருந்தாலும் நான் வந்து இதை மன்னிச்சிட்டேன், நான் இதை மறந்துட்டேன், இனிமேல்ட்டு இது வந்து எந்த விதத்திலையும் பாதிக்காது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லி முடிப்போம். இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம திருப்பி ரிப்பீட்டடா சொல்ல நம்மளுடைய பெயினை வந்து ஸ்டார்டிங்ல எப்படி பண்ணுவோம்னா ஒரு ஸ்கேல்ல மெஷர் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் 1ல இருந்து 10க்குள்ள இந்த வலி உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கு. இப்போ வந்து 10க்குள்ள இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ 10ன்றதான் வழி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஃபுல்லா இந்த ஒரு ரொட்டேஷன் முடிப்போம். இதுல கரத்தை சாப் பாயிண்ட்ல ஆரம்பிச்சு கேமெட் பாயிண்ட்ல முடிப்போம். முடிச்ச உடனே அந்த வலி உங்களுக்கு எவ்வளவு ரெடியூஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு தெரபிஸ்டா நான் உங்களை கேள்வி கேட்பேன். உணர முடியும் வலி ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து தாராளமா உணர முடியும். நம்ம வந்து அந்த ஸ்கேல்ல அந்த வலி 0லயோ இல்ல 1லயோ வர வைக்கிற அளவுக்கு நம்ம அந்த வலியை ரெடியூஸ் பண்ண முடியும் இமிடியேட்டா. இது வந்து ஃபிராக்ஷன் ஆஃப் 5 minutes or 10 minutesல அந்த பிசிக்கல் பெயின் இருந்த இடம் தெரியாத போறதுக்கான ஒரு வழி. மனநலம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அவங்களுக்கும் இதே EETன்ற நான் இப்ப சொன்னேன் இல்லைங்களா, குழந்தைங்களுக்கு சரகேட் எடுத்து பண்றதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணலாம். இது எப்படின்னா அவங்களுடைய கையை பிடிச்சி நீங்க அவங்களுடைய கேமெட் பாயிண்ட்ஸ் இது பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுடைய கராத்தே சாப் பாயிண்ட்ல நீங்க அவங்க கையை பிடிச்சி தட்டி அவங்களுடைய திஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இதுக்கும் கைட் பண்ணுவீங்க. ஸோ அந்த மனநல பாதிக்கப்பட்டவங்க அவங்களால அந்த ஸ்டேட்மெண்ட்டை திருப்பி சொல்ல முடியாது அப்படின்றதுனால அவங்களுக்கு பதிலாக உங்க வாயிலிருந்து வார்த்தைகள் வரப்படும். ஆமா, பேரண்ட் வந்து குழந்தை மேல பண்ணலாம். அக்குபஞ்சருக்கும் EFTக்கும் கிட்டத்தட்ட ஒரே விதமான இது இருக்கும்மா, ரிசம்பிளன்ஸ். அதாவது அக்குபஞ்சர்ல நீடில் ட்ரீட்மெண்ட் இருக்கு இல்லைங்களா, இது வந்து வலி இல்லாது, அவ்வளவுதான். அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவோ இது அந்த அளவுக்கு எஃபெக்டிவ். உடல் எடை குறைக்கலாமா, ஆனா அது வந்துட்டு நம்ம கிட்ட தியரியா தான் இருக்கே தவிர, அதாவது எழுத்து படிவமா தான் இருக்கு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா உடல் எடைன்றது வந்துட்டு என்னதான் எனர்ஜி ரிலீஸ் நம்ம உடம்புல இருந்து ஆனாலும் நீங்க சாப்பாடுன்னு ஒரு ஹேபிட்டை கல்டிவேட் பண்ணியிருப்பீங்க இல்லையா. எல்லாருக்கும் வந்துட்டு இந்த டைம்ல தான் சாப்பிடணும், இந்த டைம்ல சாப்பிடக்கூடாதுன்னு இருக்காது. வெயிட் அதிகமா இருக்கவங்க வந்துட்டு அவங்க ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்னாலே அதிகமா சாப்பிட ஆரம்பிப்பாங்க. டயட் கண்ட்ரோல் இல்லாத இருப்பாங்க. அது வந்து ஒரு ஹேபிட்டாவே கல்டிவேட் ஆயிருக்கும். அவங்களுக்கு வந்து திடீர்னு நீங்க வந்துட்டு நான் வெயிட் குறைக்கணும், நான் EFT பண்ணா வெயிட் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்றது. அதாவது எல்லா புக்லயும் எல்லாமே போடுவாங்கம்மா. எல்லாத்துக்கும் வந்துட்டு நம்ம பிராக்டிஸ்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா. நம்ம ஆல்ரெடி ஒரு விஷயத்த ஹேபிட்டா உருவாக்கி வச்சிருக்கோம். சாப்பிடுறதுன்றது ஒரு ஹேபிட்டா உருவாக்கி வச்சிருக்கோம். அந்த ஹேபிட்டை வந்து நம்ம ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும். இதுதான் சாப்பிடணும், இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு நம்ம ஒரு ப்ராக்டிஸ் கொண்டு வரணும். அந்த ப்ராக்டிஸை ஃபாலோ பண்ணணும். அப்பதான் இப்போ எப்படி நம்ம ஒரு செல்ஃப் ஹிப்னோசிஸ் பண்ணும் பொழுது நம்ம ஒரு இதை கேட்டு அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிறோமோ, எக்ஸசைஸ் பண்றோம், ஜிம்முக்கு போனோம், வாக்கிங் போனோம், இது எல்லாமே வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பண்ணாதான் ரெடியூஸ் ஆகுது. அந்த மாதிரி பண்ணும்போது கன்ஃபார்ம்டா ரெடியூஸ் ஆக இது இருக்கு. பட் ஆனா எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணுவாங்களா? ஏன்னா 10 நாள் டயட் ஃபாலோ பண்ணுவாங்க, 15வது நாள் என்ன ஆகும், 11வது நாள் என்ன ஆகும், சரி ஒரு நாள் தானே விட்டு பிடிப்போமே அப்படின்னு சொல்லி போவாங்க. அடுத்த நாள் வேற ஏதாவது வேலை வரும், சரி இன்னைக்கு வேணாம் நாளைக்கு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. அந்த டெடிகேஷன் இருந்தா கண்டிப்பா வெயிட்டோ இல்ல எதுவா இருந்தாலும் இட் கேன் பி பாசிபிள். அதுக்கும் இது ஒர்க் ஆகுமா? இது வந்துட்டு EFTன்றது வந்துட்டு நம்மளுடைய எமோஷன்ஸ் பேஸ் பண்ணது. ஸோ எந்த அளவுக்கு நமக்கு அந்த இதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோமோ, எந்த அளவுக்கு நம்மளோட தாட் ப்ராசஸ் அதில் வைக்கிறோமோ,
அதாவது எனக்கு காசு இந்த காரணத்துக்காக வேணும், இதை நான் எப்படியாவது இந்த காசு எனக்கு வந்தே ஆகணும்னு எப்போ நம்ம அந்த உறுதிமொழி எடுக்கிறோமோ அப்போ இது எல்லாமே பாசிபிள். படுத்த படுக்கையா இருக்காங்களா சார், அவங்களுக்கு நம்மளால என்ன பண்ண முடியும்? இப்போ படுத்த படுக்கையாளர்களுக்கு பிசிக்கல் பெயின் இருந்தா நம்மளால இந்த EFT மூலியமா குணப்படுத்த முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் கால் வலி இருக்கு, அவங்களால எழுந்து நடக்க முடியல, பட் ஆனா அவங்க நடந்தா அவங்க கால் வலி சரியாயிடும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் காலில் ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க, அவங்க ஃபர்ஸ்ட் எழுந்து நடக்கிறதுக்கு அந்த ஸ்டிக் வச்சுதான் நடக்க முடியும். அந்த ஸ்டிக் வச்சு நடக்கும் பொழுது காலை தரையில வைக்கும் போதே பெயின் இருக்கும், அந்த பெயினை இந்த EFT மூலியமா ரெடியூஸ் பண்ணலாம். அவங்களே பண்ணலாமா? எந்த கிளையண்டா இருந்தாலும் அவங்களுக்கே வந்துட்டு நான் இது எப்படி பண்ணணும்ன்றத அவங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருவேன். அவங்களே அவங்களுக்கு என்ன விதமான பெயின் இருக்கு, அந்த பெயினை நினைக்கும் பொழுது என்ன விதமான ஃபீலிங் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆப்ரேஷன் பெயினே எடுத்துங்களேன், உங்களால வந்துட்டு ஒருத்தவங்களோட ஹெல்ப் இல்லாத அந்த நேரத்தில் நடக்க முடியாது. ஸோ அப்போ என்ன தோணுன்னா கையால் ஆகாமை, என்னால எழுந்து நடக்க கூட முடியல அப்படின்ற ஒரு ஃபீல் அவங்க மனசுல ஏற்படலாம். புரியுதுங்களா? அந்த மாதிரியான ஃபீலிங்கை வந்துட்டு நம்ம ஸ்டேட்மெண்டா ஃபார்ம் பண்ணி என்னால இது முடியும், என்னால நான் மற்றவங்களோட ஹெல்ப் இல்லாத நடக்க முடியும், இது வந்து யாருக்கும் நான் எந்த விதத்திலயும் பாதிப்பா இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம இந்த பாயிண்ட்ஸ்லாம் தட்டும் பொழுது எனர்ஜி டிஸ்டர்பன்ஸ் ஆகி அங்க இருக்க செல்ஸ்லாம் வந்து இது மூலயமா ஃபார்ம் ஆன எனர்ஜிஸ் எல்லாம் பிரேக் ஆகும். பிரேக் ஆனதுனால அந்த பர்சனுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் இம்ப்ரூவ் ஆகும், அந்த பர்சனோட எனர்ஜியும் அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். ஆமா, இது வந்து சில பேர் வந்து ஹோப்பனோப்போ டெக்னிக் மாதிரியும் சொல்லுவாங்க, சில பேர் வந்துட்டு எனர்ஜி ஹீலிங் டெக்னிக்ஸ்னு சொல்லுவாங்க. பட் ஆனா வாட் எவர் இட் இஸ், ஒரே கான்செப்ட் என்னன்னா பல பேர் கொடுத்திருந்தாலும் இந்த ஹீலிங் மெத்தட் வந்து ரொம்பவே வந்துட்டு எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மெத்தட். சக்ரா கிளீனிங் அத பத்தி இதுல பண்ணலாங்களா? சக்ரா கிளீனிங்கும் பண்ணலாம். இது வந்துட்டு சக்ரா கிளீனிங்ன்றதும் வந்து உங்க பாடியை வந்து ஒரு வகையான டாக்ஸின்ஸ் ரிமூவ் பண்றது, சுத்தப்படுத்துறது, அந்த இதை நேர்நிலையில கொண்டு வர்றது, இந்த மாதிரியான கிளீனிங் தான் உங்களுக்கு சக்ராஸ் வரும். அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ்னு நிறைய இருக்க முடியாது. பட் ஆனால் எனக்கு அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படின்றது தான் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு எனர்ஜியை கிளியர் பண்ணும் பொழுது உங்களுக்கு அந்த இடத்துல ஃப்ரீனஸ் இருக்கும். இப்போ கையில வலி இருக்குன்னா அந்த இடத்துல ஃப்ரீனஸ் இருக்கும். செஸ்ட் பெயின் இருக்குன்னா இப்போ ஆட்டோமேட்டிக்கா இப்போ உங்களுக்கு வந்து ஹார்ட் சக்கரா இருக்கு. ஸோ செஸ்ட் பெயின் இருக்கும் போது ஹார்ட் சக்கரா பிளாக் ஆயிருக்கும். இப்போ இந்த செஸ்ட் பெயின் வந்து எமோஷனல் எனர்ஜியால தான் உங்களுக்கு வருது அப்படின்ற பொழுது நம்ம எமோஷனல் ஃப்ரீடம் டெக்னிக் யூஸ் பண்ணி இதை ரிலீஸ் பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா ஹார்ட் சக்கரா ஒர்க் ஆக ஆரம்பிக்கும், அதோட ஆங்கிள் சுத்த ஆரம்பிக்கும். ஓகேங்களா? அப்போ என்ன ஆகும்னா அந்த ஹார்ட் சக்கராவும் கிளியர் ஆகும், உங்களுக்கு எனர்ஜிஸ் ஃப்ரீயா மூவ் ஆக ஆரம்பிக்கும். தாராளமா பண்ணலாமா? இது வந்து இன்ஸ்டன்ட் பெயின் ரிலீஃப். இதே மெத்தட் தான். நான் சொன்னது நம்ம EFT பாயிண்ட்ஸ் வந்து இதுதான். EFT பாயிண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து கராத்தே சாப் பாயிண்ட், அப்புறமா வந்து டிப் ஆஃப் த ஐப்ரோ, நம்மளுடைய புருவத்துக்கு ஸ்டார்டிங், அப்புறம் சைடு ஆஃப் த ஐப்ரோ இந்த இடம், சரிங்களா? தேர்ட் பாயிண்ட் வந்து கண்ணுக்கு கீழே, மூக்குக்கு கீழே, அப்புறம் தாடி கீழே, அப்புறமா இங்க காலர் போன் சொல்லக்கூடிய இந்த ஏரியாவோட டிப்பு, சரிங்களா? இது நீங்க இப்படியும் பண்ணலாம், இல்ல ஒரு கையிலயும் பண்ணலாம், சரிங்களா? இல்ல டேப் பண்ணணும், இல்ல டேப் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் பாயிண்ட் 3 times டேப் பண்ணிட்டு ஃபுல் ஒரு ரொட்டேஷன் முடிக்கணும். ரொட்டேஷன் முடிச்சதுக்கு அப்புறமா திருப்பி நீங்க அந்த பெயின் எவ்வளவு தூரத்துக்கு இருக்குன்னு அளவு எடுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டார்டிங்ல 10 இருந்துச்சுன்னா 8 இல்ல 9.5 அந்த மாதிரி கம்மியா இருக்கும். ஸோ திருப்பி வந்துட்டு அந்த அந்த ஸ்டார்டிங்ல என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்லி ஆரம்பிச்சிங்களோ அதே ஸ்டேட்மெண்ட் சொல்லி திருப்பி ரிப்பீட் பண்ணணும். இதுக்கு வந்து டைம் ஃப்ரேம்லாம் எதுவுமே கிடையாது, எந்த நேரத்துல வேணாலும் இதை பண்ணலாம். ஓகேங்களா?
அதுக்கப்புறமா இந்த காலர் போன் பாயிண்ட் சொன்னேன் இல்லைங்களா, காலர் போன் பாயிண்ட்க்கு அப்புறமா ரிப்ஸ், சைட் ஆஃப் த ரிப்ஸ், ஓகேங்களா. அதுக்கப்புறம் கிரவுன் சக்கரான்னு சொல்லக்கூடிய இந்த இடம், ஓகேங்களா. அதாவது மண்டையோட நடுப்பகுதி, ஓகேங்களா, இந்த இடம். இது முடிச்சதுக்கு அப்புறமா கேமெட் பாயிண்ட். இதுதான் EFTயோட பாயிண்ட்ஸ். மெயினா பேசிக் பாயிண்ட்ஸ்னு சொல்லுவோம் இத. அந்த ஒரு சர்க்கிள், ஒரு கம்ப்ளீட் சர்க்கிள் கம்ப்ளீட் பண்றதோட பேசிக் பாயிண்ட்ஸ். வேற ஏதாவது இருக்காமா சார்? ஃப்ரீயா இருக்கும்போது ஒரு வீடியோ போட்டு காமிக்க சொல்லுங்கம்மா. கண்டிப்பா மேடம். இது ஒரு வலி, ஒரு தலைவலி வருது, ஒரு மூட்டு வலி வருதுன்னா, ஏன்னா எனக்கு இந்த EFTனால நிறைய பெனிஃபிட் ஆயிருக்கு. கண்டிப்பா நான் இது நிறைய வாட்டி கத்துக்கினா கூட நான் இவர்கிட்ட கத்துக்கின பிறகுதான் எனக்கு வலியில டிஃபரன்ஸ். இதனால நீங்க கொஞ்சம் நம்ம ஃபவுண்டர் ஐயா கிட்ட சொல்லுங்க, நம்ம ரெடி பண்ணி போட சொல்லி. சீக்கிரம் சார், நீங்க கொஞ்சம் நெக்ஸ்ட் வீடியோல எங்களுக்கு இந்த EFT கொஞ்சம் பண்ணி காமிச்சீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கண்டிப்பா நிறைய பேர் இதனால பயனடைவாங்க. இவ்வளவு தூரம் எங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணி வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நல்ல ஒரு தகவலை வந்து எங்களுக்கு சொல்லி தேங்க்யூ. மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கிறதுக்கு நீங்க உதவி பண்றீங்க. ரொம்ப நன்றி சார். கண்டிப்பா.